யாருக்காக கூடிய கூட்டம் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 40 பேர் உயிரிழப்புக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காம வீட்டுக்கு கிளம்பி போன விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோ. அதாவது எதனால சைக்கோன்னு சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தை பார்த்து அனுபவிக்கிற ஒரு சைக்கோ அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த கூட்டம் கூடுறது வந்து தனக்கு ஒரு போதை ஏற்படுத்துது அப்படிங்கிற விதத்துல பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு பர்சன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா தெளிவா புரியுது. அதாவது உங்களுக்காக வந்த கூட்டத்துல 40 பேர் இறந்திருக்காங்க. அந்த 40 பேர் இறந்ததுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாங்க. அது வந்து எதிர்கட்சி சதின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல வேற ஒரு பிரச்சனைன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா 40 பேர் இறந்திருக்காங்க. இவருக்கு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காக போறாரு. அப்போ வந்து கேக்குறாங்க, சார் 30 பேர் இறந்திருக்காங்க சார்னு கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த பாடி லாங்குவேஜ்ல எவனா என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி போறாரு. அதே மாதிரி சென்னையில இறங்கி தனி விமானம் மூலியமா சென்னையில இறங்கி அங்க நின்று ஏர்போர்ட்ல செல்ஃபி கொடுக்குறாருப்பா. மற்றவங்களுக்குலாம் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பொறுமையா என் மனம் வந்து நொறுங்கியது அப்படிங்கிற பேட்டி கொடுக்குறாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். இதற்கு வந்து கண்டிப்பா வந்து மக்களுடைய இந்த 40 பேரோடைய இந்த ஆத்மா வந்து கண்டிப்பா உங்களை சும்மாவே விடாது. இந்த சைக்கோ விஜய்க்கு கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கணும். கண்டிப்பாக விஜய் கைது செய்யப்பட வேண்டும். விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு தக்க தண்டனை வந்து வழங்க வேண்டும். ஏன்னா இந்த விஷயத்துக்கு மூல காரணமே விஜய் தான். இந்த விஜய் வந்து திரும்பவும் இப்படி அரசியல் கட்சிகள் மூலியமாக எந்த ஒரு நிகழ்வும் நடக்காம இருக்கணும்னா விஜய் கைது செய்யப்பட வேண்டும். அது நடக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத.